இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு சண்முகம், இப்போ இந்த நிமிஷம் நீ குழம்பி போயிருக்க. அதனால உன்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. இங்க பாரு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ நல்லபடியா இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்ப, அந்த ஹாஸ்பிட்டலையும் நல்லபடியா கட்டியும் முடிப்ப. எங்க எல்லாருக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கு சண்முகம். நீயே உன்னை நம்பலைன்னா இப்படி? இல்லை, நாங்கள் சரியாயிடுவோம்ல. நீங்க சாப்பாடு வச்சுட்டு போங்க, நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். அண்ணே, எனக்காக கொஞ்சமாச்சும். இல்லை, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லுதோம்ல, நாங்க பாத்துக்கிட்டோம்ல. என்ன மாதிரி மனுஷன் சவுந்தர பாண்டி மாமா? நாம கொஞ்சம் நல்லா இருந்தா அது அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இப்படி தொடர்ந்து நம்ம குடும்பத்தை குறி வச்சு அழிச்சுக்கிட்டே இருக்காரு. விடு ரத்னா, அவங்களே ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. மேலும் மேலும் பேசி அவங்களுக்கு இருக்க அந்த கொஞ்சம் நம்பிக்கை நம்ம குறைச்சிட வேணாம், சரியா? இங்க பாரு, சண்முகம் சொன்ன மாதிரி அவங்களை கொஞ்சம் தனியா விடுவோம். அவங்களே அப்புறமா ஷார்ட் அவுட் ஆயிடுவாங்க, சரியா? நீ வா, நாம போலாம். சண்முகம், நீங்க 2 பேர் அப்புறமா சாப்பிடுங்க, நான் கிளம்புறோம். இந்தா அங்க வை. ஏம்ல, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லன்னு. போய் சாப்பிடுங்க, போங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நீ வா. பாத்துங்க சிஸ்டர். இங்க பாரு, ஹாஸ்பிட்டல கட்டி கொடுத்தாதான் நீ என் ஹஸ்பண்ட் இல்ல, எனக்காக ஒரு முயற்சி எடுத்தியே, அதுவே எனக்கு போதும். நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு நீ கிடைச்சதே பெரிய வரம்டா. உன்ன மாதிரி ஒரு புருஷன் யாருக்கு கிடைப்பாங்க சொல்லு? செஞ்சு காட்டணும்னு இல்ல, செய்யணும்னு நினைக்கிறதே போதும். உன் லவ் இருக்குல்ல, அவ்வளவுதான். வேற எது இருந்தாலும் என்ன, இல்லைனாலும் என்ன, நீ என் பக்கத்துல இருக்கல்ல, போதும். இந்த ஹாஸ்பிட்டல் அது இதெல்லாம் விட்டுரு, வேணாம். நான் அந்த ஆஸ்பத்திரியை கட்ட மாட்டேன்னு ஆறு சொன்னா? டே, என்ன சொல்ற? அந்த ஆஸ்பத்திரி உனக்காக மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்காக. ஒரு கதவை திறக்கலாண்டா என்ன, இன்னொரு வழி திறக்காதான் என்ன? எனக்கு புரியல. எனக்கு துணையா நீ இருக்க. உனக்கு மேல என் அப்பா முருகன் இருக்கான், அவனுக்கு மேல என் அம்மா சூடாமணி இருக்கா. நிச்சயமா நான் சொன்ன மாதிரி என் பரணிக்காக அந்த ஆஸ்பத்திரியை நான் கட்டுவோம்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கா? உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? கேட்டி, என்னடி இது? ஷோபாலா, நீ உட்காரு. அத்தை, எங்க 2 பேருக்கும் டிஃபன் வைங்க. கேட்டி, இப்ப எதுக்கு சாப்பாட்டு டேபிள்ல பணத்தை வச்சிருக்க? காசு கொடுக்காம வெட்டியா சாப்பிடுதோன்னு கண்டவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல. இந்த காசு நானும் என் வீட்டுக்காரரும் சாப்பிடுறதுக்கான பணம். மாசம் மாசம் நான் கொடுத்துடுறேன். இதுக்கு மேல யாரையும் நாக்கு மேல பல்லு போட்டு பேச்ச வேணான்னு சொல்லி வை. தேவையில்லாம தண்டச்சோறுன்னு வார்த்தையெல்லாம் வந்துச்சு, நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. ஏது இம்புட்டு காசு உன் புருஷன் கொடுத்தானா? மூட்டை தூக்கின கூட இம்புட்டு சம்பாதிக்க முடியாது. எப்படி சம்பாதிச்சா உங்களுக்கு என்ன? வெட்டியா சாப்பிடல, அதான் காசு கொடுத்திருக்கல. இனிமே அனாவசியமான பேச்செல்லாம் வேண்டாம். நீ உட்காருல, உட்காருன்னு சொல்லுதல்ல. உட்காரு. இந்த அரட்டி, இந்த காசெல்லாம் தேவையில்ல. ஏற்கனவே நீங்க சாப்பிடுறது ஒன்னும் இந்த மனுஷன் சம்பாதிச்ச காசு இல்ல. என் மகன் முத்துப்பாண்டி சம்பளத்துலதான் நான் சமைச்சு போடுதேன். பிறந்ததுல இருந்து 25 வருஷமா நல்லா 3 வேளையும் மூக்க பிடிக்க சோத்த தின்னுட்டு நல்ல விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பளபளன்னு மின்னிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, வண்டி வாங்கி கொடுத்து, பெட்ரோலை போட்டு விட்டு அம்புட்டு 6 காசு ஏன் காசு தானே. வீராவா, கிளம்பு போலாம். தாராளமா போட்டும், 6 வேணாங்க. இந்த காசை 1 மாச கணக்கா வச்சுக்கிட்ட. இதை தவிர 25 வருஷ கணக்கு இருக்கே. இவன் சொத்த தின்ன கணக்கு, வெரைட்டி வெரைட்டியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பளபளப்பா மின்னின கணக்கு. அந்த கணக்க நீ என்கிட்ட வாங்கின லோன் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு இதை இனிஷியல் பேமெண்ட்டா வச்சுக்கிட்ட. அத மாசம் ECS உன் அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடலாம்.
என்ன ஏன்னா இப்ப கேஷ் டிரான்சாக்ஷன்லாம் கூடாதுல்ல, எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான். இல்லை ஏன் மூஞ்ச தொங்க போட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு? அண்ணா போதும்ண்ணா, இனிமே நானும் சிவபாலனும் இந்த வீட்லயே இருக்கோம். எங்களுக்கு அங்க இருக்கவே பிடிக்கலண்ணா. இனி அங்க போறதா இல்ல. போச்சுடா. என்னாச்சு? திருப்பி அந்த சவுந்தரம் ஏதாவது ஏழரை கொடுத்துட்டானா? அவன் சும்மாவே இருக்க மாட்டானே. இல்லை இப்பதான் 2 வாரத்துக்கு முன்னாடி அம்புட்டு போராடி அந்த ஆளே வீட்டுல வந்து கூப்பிடணும்னு அவ்வளோ பிரச்சனை பண்ணி அந்த ஆளை வந்து கூப்பிட வச்சு போனீங்க. இப்படி போய் உடனே வந்து நின்னா உன் பின்னாடியே திரும்ப அத்தை வந்து இவன் மறுமணியும் மாவுலையும் வீட்டுக்கு அனுப்பி விடுன்னு சொல்ல போகுது. அதுக்கப்புறம் அந்த ஆளும் வருவான். அதே டிராமா எதுக்குல? இப்ப என்ன ஆச்சு முதல்ல அதை சொல்லுங்களேன். என்ன ஆரம்பத்துல இருந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு தான். என்னை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. ஓவரா பேசுறாரு தான். டேய், அப்பா பேச்சுன்னு புதுசா உனக்கு? எப்பவுமே நீ இதையெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டியே. புரியுதுக்கா. பாக்குறப்பெல்லாம் தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு கேவலமா பேசுறாரு. சாப்பிட உட்கார்ந்தா அதே வார்த்தையை சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்துறாரு. சாப்பிடவே குற்ற உணர்ச்சியா இருக்கு. காலேஜ் முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போற வரைக்கும் இந்த ஊரு உலகம் சொல்றதே அவனை தண்டச்சோறுன்னு தான். அதுவும் இம்பிட்டு வளர்ந்துட்டு கல்யாணமும் ஆகி இன்னமும் அப்பங்காசுல உட்காந்து சாப்பிடுறான்டா, அவனை தண்டச்சோறுன்னு தானே சொல்லுவாவ. அதான் நீங்களும் இப்படி பேசுறீங்களே. அண்ணா நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலண்ணா. இல்லை கோட்டிக்காரங்களா, உங்களுக்காக தான் பேசுறேன். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிங்களேன். உன் அப்பன் சொல்றது இப்போ உனக்கு வலிக்கந்தான், ஆனா ஒன்னும் தப்பா சொல்லியே. அவன் சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. உன்னை தண்டச்சோறுன்னு சொல்லுதான் அவன். உடனே இவனுக்கு கோவம் வந்துடணுமா? இல்லே, கோவத்துக்கு பதிலாக உனக்கு ரோசம் வரணும்ல. அந்த ரோசம் வந்தாதான் எல்லாம் சரியாகும். அண்ணே, கோவமும் ரோசமும் வேற வேறையா அண்ணே? ஆமால, இப்ப நம்ம ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்லுதாவ, கோவத்துல நாம அவருக்கு திரும்ப என்ன பதில் பேசுவோம் தான் யோசிப்போம். ஆனா அந்த ரோசம் தான் அவனுக்கு நம்மள நிரூபிச்சு காட்டணும், அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு ஒரு வெறி ஏற்படுத்த, ஒரு வைராகியத்தை உண்டாக்க. அந்த வைராகியம் தானே ரோசம். நீ பெரிய பூலான் தேவி, எப்படி வாசல்ல நீ போர்ச்சுகோல உட்காந்து போராடுவியா? எப்படி எப்படியே உண்ணாவிரதமா இல்ல இந்த வெறும் ரோசத்தோட சரியா கோஷம் மட்டுமா? இது வேற மாதிரி போராட்டம் சவுந்தர பாண்டி சார். ஏதோ இருக்கானே சிவபாலன், இவன் தண்டம் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுவான். சவுந்தர பாண்டியின் மக சிவபாலன் இல்ல, சிவபாலனோட அப்பா சவுந்தர பாண்டின்னு இந்த ஊரை அடையாளம் காட்டுற மாதிரி சாதிச்சு காட்டுவான்.